இராக கேதோ தோஷ பரிகாரங்கள பத்தி இன்னைக்கு நாம சட்டுன்னு பார்க்க போறோம். இப்போ ராகு கேது தோஷம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது காளஹஸ்தி தான் இல்லையா? ஆனா அங்க போறது மட்டுமே எல்லாருக்குமான ஒரே தீர்வா? முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். காளஹஸ்தி எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் தராது. பாருங்க, அங்க பரிகாரம் செய்யற 10 பேர்ல ஒரு 3 பேருக்கு தான் உடனடி தீர்வு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதனால காளஹஸ்தி மட்டுமே ஒரே தீர்வுங்கிற எண்ணம் சரியில்ல. அப்போ சரியான பரிகாரம் எது? அதுதான் நம்மளோட 2வது பாயிண்ட். உங்களுக்கான சரியான பரிகாரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்க ஜாதகத்தை பொறுத்தது. உங்க ஜாதகத்துல ராகு கேது எங்க இருக்காங்க, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இதையெல்லாம் வச்சுதான் பரிகார ஸ்தலமே மாறும். கடைசியா, காளஹஸ்திய தவிர இன்னும் நிறைய சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலங்கள் இருக்கு. சோ கவலைப்படாதீங்க. உதாரணத்துக்கு, ராகுவுக்கு கும்பகோணம் பக்கத்துல திருநாகேஸ்வரம், கேதுவுக்கு சீர்காழி பக்கத்துல கீழ்பெரும்பழம். இது மட்டுமில்லாம திருப்பாம்புரம், காஞ்சிபுரம் மகாலேஸ்வரர் கோயில், நாகர்கோவில் நாகராஜா கோயில்னு முக்கியமான இடங்களும் இருக்கு. சுருக்கமா சொன்னா, மத்தவங்க போறாங்கன்னு போகாம உங்க ஜாதகத்துக்கு சரியான கோவில் எதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கேக்குறது தான் சீக்கிரமான உறுதியான பலனை கொடுக்கும்.